ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயினஸ் கிங். இன்றைக்கி நன்னாரி சர்பத் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நன்னாரி வேர் வந்து நம்ம கடையில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் அவைலபிளாக இருக்கும். இது வாங்கிட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நிறைய மண் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். மார்னிங் வந்து இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஸோ வந்து இதை ஒரு இடிக்கல்லில் வச்சு நல்லா இடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் டைரெக்டாக போட்டிங்கன்னா இது அடிப்படாது. ஸோ ஒரு தடவை இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா வந்து கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க 100 கிராம் நன்னாரி வேருக்கு 2 லிட்டர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 லிட்டர் சேர்த்துருக்கேன். நம்ம இடித்து வச்ச நன்னாரியை இது கூடவே சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து நமக்கு அந்த இடத்துல இருக்கவே முடியாது, ஒரு ஹெட்டேக்கே வந்துடும். அந்தளவுக்கு வந்து இதில் ஸ்மெல் நல்லா அவ்வளோ ஒரு குட் ஸ்மெல் வரும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை திரும்பவும் வந்து அடுப்பில் வச்சுட்டு திரும்ப நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 லிட்டர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துருக்கோம். 100 கிராம் நன்னாரிக்கு 2 லிட்டர் வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். 2.5 கிலோ அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டருக்கு 1.25 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2.5 கிலோ சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். இதுவும் வந்து ஒரு 1/2 hour ஆகும் கொதிக்கிறதுக்கு. ஒரு 1 மணி நேரம் நமக்கு இது செஞ்சிட்டோம்னா நம்ம ஒரு 2 monthsக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பானம் இது. இது யூஸ் பண்ணும்போது சம்மரில் வந்து நிறைய நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கடைகளில் வாங்கணுன்னா இது அவ்வளோவும் ஒரிஜினலானு கேட்டால் கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான். நம்ம வீட்டில் பியூராக செய்யும்போது இதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்கள். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. கலர் வந்து நல்லா நமக்கு மாறி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது எந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும்னா நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா கூல் பண்ணுங்கள். கூல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். எப்போ தேவையோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நன்னாரி சர்பத்தும் போட்டுடலாம். பாதாம் பிசின் ஊற வச்சது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு நன்னாரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜூஸு. இப்போ ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாதி, அப்படி இல்லைன்னா ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் கூட சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் பாதாம் பிசின் மேலே வந்து போட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.